வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். பரபரப்பா பூனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவாம நடு கொண்டு நின்றுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் இந்த பக்கம் குதின்னு சொல்றாங்க, முடியல. அந்த பக்கம் கயிறை கட்டி இழுக்க பார்க்குறாங்க, அதுவும் முடியல. மக்கள் எல்லாம் எங்க குதிக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கலவரமான நேரத்துக்குள்ளதான் நாம உள்ள சொங்கின்னு போறோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அப்படியே செம சீனுமாக்குள்ள போறோம். இதுவரைக்கும் நம்ம சத்தியமூர்த்தி பவனுக்கும் அறிவாலயத்துக்கும் சரட்டுன்னு வண்டியை விட்ட நம்ம காங்கிரஸ் ஆட்கள் இப்ப நேரா பனையூருக்கு வண்டியை விட்டு பீதியவும் திகிலையும் பரபரப்பையும் கிளப்பி லெட்டரை இப்படி பிடிச்சி போஸ்ட் கொடுத்தாங்க. என்னென்ன நடக்குமோ பார்ப்போம். எங்க முடிவுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். இப்போ இந்த காலத்துக்கு என்ன தேவையோ காலத்துக்கு தகுந்த மாதிரி தானே மாற முடியும் அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி வாங்க பனையூர்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம்னு அங்க கூட்டு போறாருல. திட்டம் மோதல அது பாருங்க. இவர் தான் இது தலைவர், சட்டசபை தலைவர். இவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதெல்லாம் அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுக்கப்புறம் கூட்டணிக்கு முன்னாடியே பிளான் பண்ணீங்க. முன்னாடியே காங்கிரஸ் முன்னாடி நான் என்ன நடந்துச்சுன்னு பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்ப நாங்க பணியூர் போயிட்டு இருக்கோம். அந்த இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக. அதனால ராகுல் காந்தி வந்து வாய்ப்பு இருக்கா சார்? சில பேருக்கு இந்த விஷயங்களை ஏத்துக்கிறது கடினமா இருக்கலாம். என்னைக்குமே நம்ம கூடயே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறதும் தவறு தானே. ஆனா சில பேர், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. உங்களை நாங்கள் எப்படி தாங்கிக்கிட்டே இருந்தோம், சடக்குன்னு தூக்கி குதிச்சுட்டு போய் நீங்கள் வாட்டுக்கு போறீங்கள அப்படின்னு இயலாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் அனுசரிக்க தானே வேணும். 2019 எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களே எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்லி நகையாடினார்கள்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் இந்தியாவிற்கு இவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் என்று அறிவித்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்வாரு. இப்ப சோசியல் மீடியால அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு எப்பொழுதுமே நன்றி கடனாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க எங்களுக்கு லாயலா இருங்கன்னு சொல்லல. இதனால திமுகவுக்கு என்ன பாதிப்புங்க வரப்போகுது? இந்த 5 எம்எல்ஏக்கள் இருந்தா என்ன, இல்லனா என்ன? ஆட்சியை இழந்து விட்டோம், தேர்தலில் தோல்வியுற்று விட்டோம். இந்த 5 எம்எல்ஏக்களால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்ல. நாங்கள் ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம், ஏன் இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, பிகர் ஃபைட் 2029 இஸ் தி பிகர் ஃபைட். உத்தரப்பிரதேச தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சமயத்துல உங்களுடைய நம்பகத்தன்மையை இப்படி இழக்கிறீர்களே. see the bigger picture அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலருடைய ஈகோக்கள் பலருடைய ஈகோக்கள் இதை இப்படி செயல்படுத்த விளைகிறார்கள். இதனுடைய பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. தமிமுன் அன்சாரி அப்படியே சிதம்பரத்தில் ஜெயிச்ச கையோட நம்ம முன்னாள் சிஎம் ஸ்டாலின் ஐயாவை பார்க்க போனார். அவரு ஒரு விஷயத்துல கொஞ்சம் வருத்தப்பட்டே சொல்றார், நெகிழ்வுத்தன்மையோட. காங்கிரஸை இந்த மாதிரி யாருமே தாங்கி இருக்க மாட்டாங்க, ஆனாப்பாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க இல்லை எங்களுக்கு இதுதான் சரியான நேரம், இப்ப நாங்க போகலைன்னா அதுக்கப்புறம் நாங்க எப்பயுமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி டாட்டா காட்டிட்டு ஓடிட்டாங்க. வருத்தமா இருக்கு. இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் போங்க அப்படிங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க கடந்த 15 வருட காலமாக பெரும் சோதனைகளையும் தோல்விகளையும் சந்தித்து வருகிறது. இந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருந்த ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
எல்லா நிலையிலும் துணையாக நின்று அதற்கு வலிமை சேர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது எத்தகைய அரசியல் போக்கு என்று எனக்கு தெரியவில்லை. பாஜகவை அரசியல் எதிரி என்று மட்டும்தான் இதுவரை விஜய் கூறி வந்திருக்கிறார். திமுகவை தான் பாஜகவை கொள்கை எதிரி என்ற அளவில் மட்டும்தான் அவர் இதுவரை பெயரளவிலே விமர்சித்து வந்தார். ஆனால் அரசியல் எதிரி என்ற பெயரில் திமுகவை கடுமையாக சேதப்படுத்தினார். இது காங்கிரஸ் கட்சியும் பலமுறை கண்டித்து வந்திருக்கிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கூடிய இந்த முடிவு உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கிறது. சோதனையான நேரத்தில் தங்களுக்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மறப்பது நியாயமா என்ற கேள்வியை அந்த தலைவர்கள் நினைவூட்டுகின்றனர். அப்படியே கார்த்தி சிதம்பரம் ஐயா யாருக்குமே தெரியாது அந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வை எல்லாருக்கும் எடுத்து புட்டு வைக்காரு. குறிப்பா திமுக அரசியல்னா இப்படி தாங்க இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை திமுக கத்துக்கறல. இப்படித்தான் இருக்கும். ஜனநாயகத்தை மதிக்கணும் இல்லையா, அந்த மாண்பை போற்றணும் இல்லையா, அதனால நீங்க பாடம் கத்துக்கங்கன்னு திமுகவுக்கு பாடம் எடுக்க எனக்கே வருத்தமா இருக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம். அவங்க பாராளுமன்றம் ஜனநாயகம் எப்படி நடக்குதுன்றது புரிதல் இல்லாமல் பேசுறாங்க. இது உலகமெங்கும் நடக்கிறதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும். ஆனால் எந்த கூட்டணிக்கும் தேர்தலில் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி வராட்டி அது தேர்தலுக்கு அப்புறம் எதிரணியில் இருந்தவங்க கூடயும் பேசி ஒரு நிலையான அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு. அதை மதித்து தான் அங்கே நடக்குது. நீங்கள் ஜெர்மனி எடுத்து பாருங்கள், பெல்ஜியம் எடுத்து பாருங்கள், நெதர்லாண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். பெல்ஜியம்லாம் சில சமயம் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு வருஷம்லாம் நீடிச்சிருக்கு. அதனால் மக்கள் இங்கே என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க, மாற்றத்துக்கு தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க. டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்க வேண்டியது திரு விஜய். இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு அவங்க மாற்றத்திற்கு வாக்களிக்கும் போது விஜய் நீங்கள் தனியாக போய் அரசாங்கம் அமைக்காதீங்க, நீங்கள் இன்னும் 2-3 கட்சியை சேர்த்துக்குங்க, மதச்சார்பற்ற கட்சியை சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அது பண்ணுறோமே தவிர இது வாடிக்கையாக பாராளுமன்ற டெமோக்ரஸியில், பாராளுமன்ற ஜனநாயகத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இவர்கள் இந்த கடுமையான சொற்களை பயன்படுத்த மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா, மக்களுடைய உணர்வுகளை எங்கிருந்தாலும் மதிக்கணும். அதுதான் எல்லா கட்சிகளுக்கும் நல்லது. 108 சீட்டை கொடுத்துருக்குறாங்க, நம்மளை டெஸ்ட் பண்றாங்க. அதாவது நீங்க இந்த பக்கம் போவீங்களா, மக்களின் உணர்வுகளை மதிப்பீங்களா இல்லையான்னு. நாம மக்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா. எடுக்கார் லெசன் மை லெசனா போகுது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். மாற்றத்திற்கு மட்டும் வாக்களிக்கல, ஒரு புதிய அரசாங்கத்திற்கு திரு விஜய் அவர்கள் தலைமை தாங்கணும், அவர் முதலமைச்சராக வரணும்னு வாக்களித்திருக்காங்க. ஆனால் தனியாக நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது, நீங்கள் இன்னும் 2-3 பேரை சேர்த்துக்கன்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா அது இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்க. 118 கொடுக்கல. 118 கொடுக்காத நேரத்தில் அவர் மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்டை நாடுறாரு. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதம் எங்களுடைய கட்சித் தலைவர் திரு கர்கே எழுதியிருக்கார். தொலைபேசி மூலமாக எங்களுடைய பாராளுமன்ற கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியோடும் பேசியிருக்கார். அந்த கடிதத்தின் மூலமாக எங்கள் ஆதரவை கேட்டிருக்கார். அதை பற்றி எங்கள் கட்சியில் உள்ளெல்லாம் நாங்கள் எல்லா ஃபோரத்திலும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யுனானிமஸாக நாங்களும் முடிவெடுத்திருக்கோம். மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் ஒரு புதிய அரசாங்கம் அமைய வேண்டும். அந்த அரசாங்கத்திற்கு திரு விஜய் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும். தேவேகா தான் அந்த முதன்மையான அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் தேவேகா தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் வாக்களிக்கல. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற நிலையான அரசை உருவாக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் அந்த அடிப்படையில் எங்களுடைய சப்போர்ட்டை நாடுறாரு. அதை நாங்கள் மக்களை மதித்து, மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம். அப்படியே பாருங்க, வண்டி எடுத்து சாப்பிட்டு வாங்க, அங்கே சாப்பிட்டுக்கிட்டே பேசணும்னு கூட்டு போனா அல்லா அங்கே ரெடியா மாலையும் கையுமா புன்முறுவலோட ஆனந்த் ஆதரவு நான் ஒரு கும்பலே கதவை திறந்துட்டு நிற்கிது. வாங்க 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 அண்ணாச்சி வாங்க, அண்ணாச்சி வாங்க. ஐயோ பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சுன்னு கட்டி தழுவி சிரிப்போட கூட்டு போய் அங்கே போய் கட்டி பிடிச்சி ஒரே சம்மந்தி விருந்து தான் போங்க. இருக்க அண்ணே உள்ள இருக்காரு அப்படின்னு கூட்டு போனா அங்க மனுஷன் விஜய் நிக்கிறாரு. அவர் அப்படியே வாங்க 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 வாசலுக்கே வந்திருப்பேன், அதுக்குள்ள நீங்களே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கட்டி தழுவி அப்படியே இதை தூக்கி போட்டு
அண்ணஞ்சீர் கொடுக்குற மாதிரி மோதிரம் தாங்க போடலை. கொடுப்பார்ல அண்ணஞ்சீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு. கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு, ராகுல் காந்தி ஐயா போராட்டம் பண்ணும்போது நீங்க அங்க வந்தீங்களா, எனக்கு பசுமையாய் நினைவுல இருக்கு. அந்த நினைவோட நான் கடிதத்தை எடுத்து வந்திருக்கேன் அண்ணாச்சிட்டு சொல்லி, இந்தாங்க எங்க ஆதரவு கடிதம், நல்லா இருங்க, நாங்களும் உங்க கூட இருக்கோம். அப்படியே லைட்டா மினிஸ்டர்வேல லேச தள்ளி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசி துண்டை போட்டேன். அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷன் கவர்னர் ஐயா கேரளாவில இருந்து வண்டி எடுத்துட்டு நேராக பிளைட்டை பிடிச்சி நேராக வந்து, என்னப்பா தம்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரா, சடக்குன்னு கூப்பிடுங்க எல்லாரும் பேசிட்டு பழையபடி நான் அங்கே வர வேலை கிடக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் வந்து போன விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அண்ணே விஜய் அண்ணே ஆளுநர் வந்துட்டாரு, இப்போ போலேன்னா பழையபடி கேரளாவுக்கு ஓடிடுவார், அங்கே வேலை கிடக்குங்க, தட எல்லாம் கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா நம்ம விஜய் அண்ணாச்சி போடுவார்ல அதே மாதிரி ஆளுநர் போட்டிருக்காரு. ஒருவேளை அப்படி மீட் பண்ணும்போது ஒன்று போல இருந்தால் நல்லா இருக்குமோ என்னமோ நினைச்சாங்களே தவிர பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. துண்டை போட்டுக்கிட்டாங்க, இவர் துண்டை போட்டார், பூங்கத்து கொடுத்தாங்க, சுபம். நல்ல ஒரு டீ சாப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொரியர் அப்படின்னாங்க. எங்க நம்ம திருமான ஆஃபீஸில் பார்த்தா ஒரு லெட்ரு அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹலோ என்ன லெட்ரு? இருங்க ஐயா இப்போ தானே வந்திருக்கு அப்படின்னு படித்து பார்த்து தாவேக்கா ஆஃபீஸில் வந்து தான் வந்திருக்கு, இவ்வளோ தான் சொல்ல முடியும். என்ன ஏதுன்னெலாம் சொல்ல முடியாது. நான் தம்பிகள்லாம் கூப்பிட்டு பேசி ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் முகத்தில் பல்ப் இல்லை. கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அதன் பின்னர் இது குறித்த நிலைப்பாட்டை மேற்கொள்வோம். காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பது அந்த கட்சியின் தனிப்பட்ட சுதந்திரம், அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இடதுசாரி கட்சிகளோடு நாங்கள் நீண்ட காலமாக கருத்தியல் அளவிலே ஒருங்கிணைந்து பல்வேறு களங்களில் கைகோர்த்து நின்றிருக்கிறோம். ஏற்கனவே அதாவது நேற்று கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தேன். அப்போது கூறினேன், இது தொடர்பாக அதாவது இனி வருங்கால அரசியல் தொடர்பாக இடதுசாரிகளோடு இணைந்து நாங்கள் செயல்பட எண்ணியிருக்கிறோம். ஆகவே முக்கியமான முடிவுகளை அவர்களையும் கலந்து நாங்கள் எடுப்போம் என்கிற கருத்தை முன்மொழிந்து முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆகவே கம்யூனிஸ்டுகளும் இது குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆகவே எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு பேசிய பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம். அப்படியே திருமாவளவன் ஒரு விஷயத்தை சொன்னார். இங்கே பாருங்க, 2 பக்கமும் ஆட்கள் இருக்கிறோம், 2 பக்கமே அவருக்கு ஆதரவு கொடுத்தா அவர் இருப்பார். ஆனால் அவர் லெட்ரு பூரா எங்கள் சைடே தான் எழுதுறார்.
அந்த சைடு ஒன்றும் எழுதலை. அந்த அளவுக்கு நாங்கள் விஜயை மதிக்கிறோம். ஏன்னா ஜனநாயகத்தினும் மேலே அவருக்கு அளவரிய அளவில் ஒரு இது இருக்குது. அவர் நினைச்சிருந்தா அந்த பக்கம் லெட்டர் எழுதி கடகடன் கொண்டு போகிறான். ஆனால் இந்த பக்கம் எழுதுறாரு. அதை நம்ம கொஞ்சம் மதிக்க வேண்டியது இருக்குது. சரி, ஓகே, மித்ததெல்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அண்ணன் என்ன சொல்ல போகிறாரோ? விஜய் அவர்கள் இப்போது கடிதம் அனுப்பியதிலிருந்து ஒரு செய்தியை நாம் உணர முடிகிறது. அவர்கள் யாராவது ஆதரவு தெரிவித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. அதாவது பாமகவோ அல்லது அதிமுகவோ தங்களை ஆதரித்தால் போதும் என்று நினைக்கவில்லை. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதன் மூலம் அதிமுக பாஜக அணியோடு உறவாட விரும்பவில்லை, அவர்களின் ஆதரவை விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிறது. ஆகவே பாமக அந்த அணியிலே சேர்வார்களா, அவர்களுக்கு ஆதரவு தருவார்களா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அப்படி தந்தாலும் அதை தாவேக ஏற்றுக்கொள்ளுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய முயற்சி அது அல்ல. பாமக கொடுத்தாலும் அதை ஏற்போம் அல்லது அதிமுக தந்தாலும் ஏற்போம் என்பதாக இல்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் அணுகுகிறார்கள், கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அதற்காக காத்திருக்கிறார்கள் என்கிற போது பாஜக அதிமுக அணியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மேலும் உறுதியாக தெரிகிறது. அப்படியே நம்ம ரங்கசாமி ஐயா பட்டையை போட்டு கப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் சேலத்தில் சாமியை கும்பிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை ஜெயிக்க வைங்கன்னு சொன்னேன், ஜெயிக்க வச்சுக்கிட்டியா. இப்போ மந்திரி சபைக்கு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் பிரச்சனை வராமல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சம்மதோடு அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா விஜய் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா தம்பி சூப்பரு, நல்ல ஆட்சியை கொடுப்பாரு, நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார்னு நான் நம்புகிறேன் சாமி சன்னதியில் வச்சு அப்படிங்க. ஐயா, இங்கே வந்து உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் தலைவர் வந்து சிஎம் ஆயிருக்காரு, அவருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுதல். சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. அப்படியே கிருஷ்ணசாமி ஐயா மைக்கை பிடிச்சி அவர் எப்பயுமே டக்குன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுவார்ல, 4000 கோடி ரூபாயை திமுக அரசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் பொய் கணக்கு காட்டிய மக்கள் மைண்டில் ஏறி போச்சு, ஓட்டு போடாமல் உங்களை கவுத்து விட்டாங்க, மேட்ரு உழவுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. யாருக்கு புரியுதோ புரிஞ்சுக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தார். சில நன்மைகள் எல்லாம் கூட மாணவர்களுக்கு கொடுத்ததோ கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்ததோ செஞ்சார். ஆனால் அவர்னால ஒரு சிறப்பான குட் கவர்னன்ஸ், மக்களுக்கு வந்து முதல்ல பாதுகாப்பை தான் கருதுறாங்க, ரெண்டாவது ஊழல் இல்லாத அரசாங்கமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த ரெண்டையும் கொடுப்பதற்கு அவர் தவறிட்டார். எனவே இட் இஸ் முழுக்க திமுகவுக்கு எதிரான மனநிலையை விஜய் மூலமாக தமிழக மக்கள் பிரதிபலித்திருக்கிறார். மக்கள் வந்து தே வாண்ட் a குட் கவர்னன்ஸ். இப்போ சென்னையில் ஏன் வந்து எதிராக போடுறாங்க, படிச்செல்லாம் போடுறாங்க, ஒவ்வொரு வெள்ளம் வர்ற போது பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. 4000 கோடி ரூபாய் ஒதுக்குந்தாக சொல்லிட்டு இந்த 4000 கோடி ரூபாய் செலவழிக்கல ஒவ்வொரு சொந்தத்தில் பாதிக்கப்படுறோங்கிறத மனசில் வச்சுட்டே இருந்தான். இவங்க வந்தா அதுவும் தப்பு பண்றாங்க, அவங்க வந்தா தப்பு பண்றாங்க, அடிடா இவங்க 2 பேர்த்தையும் வீழ்த்துறான்னு வீழ்த்திக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, தூய சக்தின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தேவையானவங்களை வெளியில் நின்று ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள். உள்ளே கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிய அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. நான் வந்து இத்தனை வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் வெளியிலேருந்து உங்களுக்கு சூப்பரான ஆதரவு தரேன் அப்படிங்கார். ஆனால் அவர்கிட்ட எம்எல்ஏ இல்லைங்கிறதா பெரிய குறையாக இருக்குது. விஜய் அவர்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும். அப்போ தனக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதற்காக பல்வேறு கருத்து முரண்பாடுகளோடு அவரையே எதிர்த்தாங்க, அவரையே விமர்சனம் பண்ணாங்க, கீழ்த்தரம் விமர்சித்தாங்க, அணில் என்று சொன்னாங்க. எனவே அப்படியெல்லாம் இருந்தவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த அவசர தேவைக்காக பயன்படுத்துவது அவருடைய ஒட்டுமொத்த லட்சியத்துக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுவிடும். எனவே வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவை பெறலாமே தவிர ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டால் அது தூய ஆட்சியாக இல்லாமல் போய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அவர் வந்து ஆட்சி அமைக்கணும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி
சட்டமன்ற உறுப்பு இல்லாவிட்டாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்க விரும்புகிறேன். எனவே அவருக்கு தார்மீகமான ஆதரவு நான் அளிக்க விரும்புகிறோம். எல்லாருமே ஒவ்வொரு விதமான இந்த சூழல் இருக்கும் பொழுது ரஜினி ஐயா டக்குன்னு வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனார். போய் அவர் என் நண்பரை கூட நான் நிற்கிறேன். அதாவது வெற்றி பெற்றவர்களோடு நிற்கிறத விட அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவங்களோட சரியான தருணத்தில் ஒரு நண்பராக நிற்கிறோம். நான் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவை போய் பார்த்து பேசி எப்பயுமே நான் உங்கள் கூட இருப்பேன், கவலையப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்கார். எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்திருக்கு. அப்படியே கிரீன்வே சேலையில் எடப்பாடி ஐயா வீட்டுக்கு சரட்டுன்னு போகிறாங்க, அங்கே டீ குடிக்காங்க. அந்த பக்கம் சிவி சண்முக ஐயா வீட்டுக்கு அங்கிட்டு போகிறாங்க, அங்கேயும் டீயை குடிக்காக வடையை சாப்பிட்றாங்க. தெற்கையும் கிழக்கையும் வடக்கையும் மேற்கையுமா போகிறாங்க. என்ன நடக்குங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் செவனேடு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், கம்ப்யூட்டருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கடன்னு ஒரு ரயில் ஓடுறது நமக்கு தெரியுது. எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே உசாருக்குள்ள போறோம், எல்லா ஏற்பாடுகளும் ஜரூராக நடக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஃபோக்கஸில் இருந்தா அண்ணா செவனேடு நின்றுக்கிட்டு இருக்காரு. போய் கையில் உண்டே தாவேக்கா கூடிய ஜொரு வச்சுட்டு போயா. அடே ஏண்டா உங்கள் அலம்புளுக்கு அளவே இல்லையாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தம்பிகடா ஆர்வத்தை கட்டுப்படுத்துங்க, கலவரத்தை உண்டாக்கிறாதீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் போலீஸ்காரர்களாக குமிந்து கிடக்காங்க. என்னன்னு கேட்டால் அங்கிட்டு செவனேன்னு திமுக கொடி இருந்திருக்கு. இதை சேடக்குன்னு தாவேக்காரன் அதில் போய் கொடி ஏற்றி விட்ருக்காங்க. ஏயா உனக்கு கொடி ஏற்றணும்னா தனியாக கம்பத்தை நட்டு கொடி ஏற்ற வேண்டியானே, அங்கே ஏயா வம்பு கிடுத்துக்கிட்டே இருக்கிய, தேவையில்லாத வேலையை பண்ணி விடாதீங்க அப்படின்னு எல்லாம் சமரசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வருக தம்பிகளா, வெற்றி பெற்றா அதை கொண்டாடணும், ஆனால் சில்லறை எடுக்கப்படாது. சோனு மழை பெய்யுது ராமநாதபுரத்தில். எல்லாம் போய் கடை கட்டில பஸ் ஸ்டாண்டில் ஒண்டிக்கிட்டு நிற்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டு. என்னான்னு பார்த்தா வெற்றியை கொண்டாடுறோம்ன்ற போர்வையில் வண்டியில் சர்ரு புர்றன்னு சுற்றி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எல்லாரும் கடுப்பாகிறாங்க. தம்பிகளா இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, அதனால தான் நாங்கள் இப்படி போனோம்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கிடாதீங்க, பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அப்படியே மக்களை கூப்பிட்டோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு இருந்த இடத்துல இன்னைக்கு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்திருக்கு. இப்படி கூட்டாட்சி அமைகிறதுனால ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்னென்ன இருக்கும், ஒருவேளை இது எப்படி நம்மளை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகுமா சொல்லுங்களேன், கொஞ்சம் பரபரப்பாக இருக்குல்ல அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பதிலாகவே சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாதகமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த திட்டத்தையும் எடுத்து அங்கே உதவி செஞ்சிட முடியாது. ஆட்சி கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு சில முடிவுகளை
எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்ய முடியாது. தனிப்பட்ட ஆட்சியாக இருந்தால் அவங்க ரொம்ப கேட்டு கெஞ்சவங்க வேண்டியிருக்கும். இந்த கூட்டணி ஆட்சியாக உரிமையாக கேட்டு பெற்று நம்ம தொகுதிக்குள்ள நல்லது பண்ணலாம், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்லது செய்யலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். இதே மாதிரி ஒரு அரசியல் நான் பார்த்ததில்ல. ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கூட்டணி ஆட்சியில் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி வர்றது ஏற்கனவே ஆண்டவங்க அவங்களோட அனுபவத்தில் செய்யலாம். ஆனால் விஜயால செய்ய முடியுமா? தவறுகள் என்பது களையப்படும், லஞ்ச லாவண்ய ஊழல்கள் என்பது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சி என்பது நல்லது, மக்களுக்கு நல்லது. புதிய ஒரு கட்சி தலைமை தாங்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக அனுபவமிக்க மற்ற கட்சியிலிருந்து பெரியவங்க கொஞ்சம் ஆலோசனை சொல்லும்போது நம்ம ஒரு அண்டை மாநிலங்களையும் ஒரு மேலிடத்தையும் பக்கம் அண்டை நாட்டினரையும் சமாளிக்கிறதுக்குரிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான சாதகமும் நடக்க போகிறதா என் அறிவுக்கு எட்டலை. தனி மெஜாரிட்டியில் இருந்தால் தான் எந்த இதுவுமே கொஞ்சம் தீவிரமாக செயல்படுத்த முடியும். இது கொஞ்சம் போக தான் தெரியும். தமிழ்நாடு மாதிரியான ஒரு முற்போக்கான மாநிலத்துக்கு எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் அது ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் அதனுடைய செயல் திட்டங்களை மக்கள்கிட்ட சரியான விதத்தில் எடுத்துட்டு போக முடியும். இப்போ இந்த லீடர்ஸ் இவங்க கூட எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவாங்கன்றது கேரண்டி இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஒருத்தர் கேட்டு பண்ணுறப்ப வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறாங்க, அகெயின்ஸ்டாகவும் இருக்குவாங்க. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறான்றது தான் விஜயோடைய ஒரு பெரிய ஒரு கேமாக இருக்க போகுது. தமிழக மக்களுக்கு இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்பது ஒரு புதிதான விஷயம். இது எதிர்காலத்தில் எப்படி நடக்குன்றதை பார்த்து தான் நிச்சயம் அந்த வெற்றியினுடைய இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்ததா பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை டக்குன்னு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.